ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 400 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பட்டை லவங்கலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 800 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதே அளவுக்கு 800 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வருது. இப்போ வந்து ஒரு 10 மிளகாய் போல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகா வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே புதினா கொத்தமல்லியும் சேர்த்துங்க. அதை நான் வீடியோவில் எடுக்காமல் விட்டுட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி விட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், சிக்கனை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு 20 கிராம் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலாக்க வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்கிறேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் வந்து இது கரெக்டாக இருக்கும் 2 கிலோக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 டைம் போல் அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு பதம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. அரிசியும் 3/4 பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். பாருங்கள், இப்போ வந்து மேலாக்க நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசிலாம் உடையாது. இப்போ வந்து மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ வந்து இது மேலே ஒரு வாழை இலை கட் பண்ணி சேர்த்து அப்படியே இப்போ மூடி போட்டுட்டு தம் போட்டுக்கலாம். மேலே அந்த நெருப்பெல்லாம் வாரி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிட்டா அடியிலையும் நெருப்பு ரொம்ப இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்துட்டாங்க, வீடியோ எடுக்க முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.